நேயர்களுக்கு வணக்கங்கள். மற்றும் ஒரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் நல்ல பல சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நல்லதொரு நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலேயே பல்வேறு சுபகாரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஓம் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் ஓம் டிவி சார்பாக வாழ்த்துக்களையும் கூறிவிட்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். இன்றைய நாளினுடைய நல்ல நேரங்களாக இன்று காலை 9:30 மணி தொடக்கம் 10:30 மணி வரை, பின் மாலை 4:30 மணி தொடக்கம் 5:30 மணி வரை. அடுத்து இன்றைய நாளினுடைய ராகு காலமாக இன்று காலை 10:30 மணி தொடக்கம் 12 மணி வரை, ஏமகண்டமாக இன்று மதியம் 3 மணி தொடக்கம் 4:30 மணி வரை. அடுத்து சூரிய உதயத்தை பார்த்தால் இன்று காலை 6:03 இன்றைய நாளினுடைய சூரிய உதயம் இடம்பெற்றிருக்கின்றது. திதியாக இன்று மாலை 5:47 வரை அமாவாசை திதியும் பின்பு பிரதமை திதியும் நிலவுகிறது. நட்சத்திரங்களாக இன்று பிற்பகல் 12:05 வரை ரேவதி நட்சத்திரமும் பின்பு அஸ்வினி நட்சத்திரமும் நிலவுகிறது. சந்திராஷ்டம நட்சத்திரங்களாக இன்று பிற்பகல் 12:05 வரை பூர நட்சத்திரமும் பின்பு உத்தர நட்சத்திரமும் நிலவுகிறது. பூரம் மற்றும் உத்தர நட்சத்திரத்தில் உள்ளோர் செய்கருமங்கள் யாவற்றிலும் நிதானமும் பொறுமையும் தேவை. எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகள் ஆகும். தொடர்ந்து வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியுடன் இணைந்திருக்கலாம். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியாமனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான பராபவ வருஷம் சித்திரை மாதம் 7ஆம் நாள் 20/4/2026 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கும் இறைவனை பிரார்த்தித்து இன்று சோமவாரம் என்கின்ற திங்கட்கிழமை. இன்று அக்ஷய திருத்தியை நாள். அக்ஷய திருத்தியை என்கிற பொழுது இந்த அக்ஷய திருதி என்றதுமே இதை நாம் தினமும் இந்த அக்ஷய திருதியை நாளிலே தான தர்மங்கள் செய்ய வேண்டும். அன்றைய தினத்திலே அனைத்து திரவியங்களிலும் அனைத்து தானியங்களிலும் மகாலட்சுமி குடிகொள்ளுவாளாம். அதனாலே பருப்பு வாங்கி தானம் கொடுக்கலாம், வெள்ளை பச்சை அரிசி வாங்கி தானம் கொடுக்கலாம், மல்லிகை பூ வாங்கி தானம் கொடுக்கலாம், தயிர் வாங்கி தானம் கொடுக்கலாம், தயிர் சாதம் அன்னதானமாக கொடுக்கலாம். அக்ஷய திருதி என்றால் தங்கம் வாங்க வேண்டும், வெள்ளி வாங்க வேண்டும், பொன் வாங்க வேண்டும் என்பது மட்டும்தான் எல்லோருக்கும் தெரியும். எது வாங்கினாலும் சிறப்பு, எது வாங்கினாலும் வளர்ந்து கொண்டே போகும். வாங்கி தானம் கொடுக்க சொன்னார்கள். அக்ஷய திருதியிலே தானம் கொடுப்பது தான் சிறப்பு. இன்று தங்கம் விற்கிற விலைக்கு நாம் தங்கத்தை எல்லாம் வாங்கி தானம் கொடுக்க முடியாது. எனவே அரிசி வாங்கி தானம் கொடுக்கலாம், உப்பு வாங்கி தானம் கொடுக்கலாம், மல்லிகைப்பூ வாங்கி தானம் கொடுக்கலாம், பருப்பு வாங்கி தானம் கொடுக்கலாம். இது முடியலையா, மோர் தண்ணி தானமாக கொடுக்கலாம், தயிர் சாதம் தானமாக கொடுக்கலாம். தானம் கொடுப்பதற்கு தான் அக்ஷய திருதியை
செல்வங்கள் வளர்ந்து கொண்டே போன கொடுக்க கொடுக்க அள்ள 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 குறையாமல் வந்து கொண்டு தெரியும். அக்ஷயம், குறைவில்லாதது. அதனாலே தான் இந்த வருஷம், தமிழ் வருஷங்கள் 60லே 60வது வருஷத்தினுடைய பெயர் அக்ஷய. வளர்ந்து கொண்டு செல்லும். மீண்டும் பிரபவ, விபவ, சுக்ல, பிரமோதூத, பிரஜோத்பத்தி, ஆங்கீரச என்று வளர்ந்து கொண்டு திருப்பி 60 வருஷத்துக்கு வரும். வளர்ந்து கொண்டு செல்லக்கூடியது என்பதுதான் அக்ஷய. தங்கத்தை வாங்கி பூட்டி வைக்க சொல்லலை, வாங்கி தானம் கொடுங்கள். தங்கத்தை வாங்கக்கூடியவர்கள் வாங்குங்கள், வெள்ளியை வாங்கக்கூடியவர்கள் வாங்குங்கள், அதில் ஒரு பகுதியை தானம் கொடுங்கள் என்றார்கள். எனவே தானம் கொடுப்பதற்கு ஒரு சிறப்பு. இந்த ஆதிசங்கர பகவத் பாதாள் பவதி பிச்சாம் தேகி என்று ஒரு மூதாட்டியினுடைய வாசலில் போய் நிற்கிற பொழுது அங்கே அவர் கொடுப்பதற்கு எதுவும் இல்லை, சமையல் முடியவில்லை. தனக்கு மதியத்துக்கென்று பகல் உணவுக்காக ஒரே ஒரு நெல்லிக்கனி வைத்திருந்தால் அந்த மூதாட்டி அதை கொண்டு வந்து இந்த பவதி பிச்சாந்தி கேட்ட குழந்தையிடத்திலே கொடுக்கிறாள். அதை பார்க்கிற பொழுது இவள் வறுமையிலே வாடுகிறார் என்பதை அறிகின்றார் ஆதிசங்கரர். அக்ஷய அக்ஷய என்றதும் அங்கே தங்க மழை பொழிந்தது என்று சொல்வார்கள். இதெல்லாம் நாம் இது புராண கதைகள். அவ்வாறு ஒன்று நடக்குமா? நம்பிக்கை தான் வாழ்க்கை, நம்பிக்கை தான் கடவுள். நம்பிக்கையோடு செய்தால் எது வேணுமானாலும் நடக்கலாம். நம்பிக்கை தான் வாழ்க்கை. அதே போலதான் குஷேலர் கண்ணனை பார்க்க செல்லுகின்றார். பாலிய நண்பன் ஒரு கந்தை துணியிலே தன்னத்தில் இருந்த சிறிது அவலை எடுத்து பிசைந்து கொண்டு போகிறார். கண்ணனை பார்க்க செல்லுகின்ற பொழுது எனக்கு என்னடா கொண்டு வந்தாய் என்றதும் நாணி கூணி அந்த அவலை அவுட்டு கொடுக்கிறார். அதனை எடுத்த கண்ணன் அக்ஷயம் அக்ஷயம் அக்ஷய என்று வாயிலே போடுகின்றார். அவன் செல்வ செழிப்பாகி குபேரனாகிறார். நம்பிக்கைதான் கடவுள். இந்த அக்ஷய திருதியை என்பது வெறுமனே தங்கம் வாங்க வேண்டும், வைரம் வாங்கணும் என்பதல்ல. தானம் கொடுப்பதற்கு சிறந்த நாள். கொடுக்க 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 வளர்ந்து கொண்டு போகும். கொடுக்க கொடுக்கத்தான் வளரும். அங்கே குஷேலர் கிருஷ்ணனுக்கு அவளை தானமாக கொடுத்தார், செல்வந்தனானார். இந்த மூதாட்டி நெல்லிக்காய் தானம் கொடுத்தால் செல்வ செழிப்பு. தானம் கொடுத்தால்தான் சிறப்பு என்கின்ற நிலையிலே அக்ஷய திருதியிலே நாமும் இறை வழிபாடுகளையும் செய்து பெற்றோர்களுக்கான அவர்களுக்குரிய தர்ப்பணங்களையும் செய்து தானங்கள் கொடுத்து இறையருள் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சுகினோம் பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம். இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஆன்மீக அருள்ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியிலே இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கமோம் டிவியின் திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். அந்த வகையில் இன்றைய நாளிற்குரிய குறளும் பொருளுமாக உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வே மெனல். இக்குறளினுடைய பொருளாக குற்றமானதை உள்ளத்தால் எண்ணுவதும் குற்றமே, அதனால் பிறன் பொருளை அவன் அறியா வகையில் வஞ்சித்துக் கொள்வோம் என்று எண்ணாதிருக்க வேண்டும். இக்குறளையும் பொருளையும் மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம். உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வே மெனல். இக்குறளினுடைய பொருளாக குற்றமானதை உள்ளத்தால் எண்ணுவதும் குற்றமே, அதனால் பிறன் பொருளை அவன் அறியாத வகையில் வஞ்சித்துக் கொள்வோம் என்று எண்ணாதிருக்க வேண்டும். எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். இன்றைய நாளிற்குரிய அனைத்து வணக்கமோம் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றும் ஒரு வணக்கமோம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.